Hello viewers, welcome back to AVB Learning channel. இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டை ரினியூவல் பண்ணாம இருந்தீங்கன்னா அதை எப்படி ரினியூவல் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம நெட் சென்டர் அங்கே இங்கேன்னு போகாம நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், ரினியூவல் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் நான் கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, அப்போதான் இது எப்படி பண்றன்ற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இதை பண்றதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ இது அப் டு டேட்ல நம்ம ரெனியூல் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். இல்லைனா நமக்கான எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ வாங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பார்ல டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து இந்த டைரக்ட் லிங்க் வரும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹோம் பேஜுக்கான டைரக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டைரக்டா நீங்க இங்க வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு இருக்கிற யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு டீட்டெயில்ஸை கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்ல லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்க யூசர் ஐடியில் என்ட்ரு பண்ணிடுங்க. நம்மளுடைய பாஸ்வேர்டு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தான் இதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்னுடைய யூசர் ஐடியை பாஸ்வேர்டை கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணது ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லிங்க்ஸுமே இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரினியூவல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் தான் ஷோ ஆகும். ஸோ அதுக்கு நம்ம இங்க இருக்கிற ரினியூவல் அப்டேட் ப்ரொஃபைல போய் நம்ம ரினியூவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு அங்க இருக்கிற ரினியூவல்ல கிளிக் பண்ணீங்கன்னா கேண்டிடேட் ரினியூவல் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஒரு அலர்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரினியூவல் வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது 18 months வந்து கன்செஷன். நம்ம ரினியூவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 18 months வரைக்கும் நம்ம ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை தவற விட்டுட்டோம்னா இதுக்கு வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு தான் நம்ம வந்து ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அவ்வளோ கொடுக்க தேவையில்ல, நம்மளே வந்து நம்ம வீட்டில இருந்து இதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க என்டர் ஆயிடும். ஜஸ்ட் அங்க நீங்க அந்த அலர்ட் நியூஸ் ஓகே கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் இங்க என்டர் ஆயிடும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களோட நேம், கரண்ட் ரினியூவல் டேட் என்ன, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸ் வந்து இவங்களுக்கு இங்கே கொடுத்துட்டு என்டர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரினியூவல் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2023. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நவம்பர் மந்த்ன்றதுனால அது முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுடைய நேமும் நீங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கீழே இருக்கிற ரினியூவல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் இங்க இருக்கிற ரினியூ அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து லோடிங் ஆகுது. ஸோ இந்த லோடிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து ரினியூவல் ஆகிடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹேஸ் பின் ரினியூ, யுவர் நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் வந்து ஜூன் 2026 அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே கொடுத்துறோம். ஸோ ஓகே கொடுத்துட்டு ஹோம் பேஜ் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த பேஜ்லேயே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க மறுபடியும் லாக் அவுட் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் லாகின் டீடைல்ஸை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை கான்டாக்ட், ஆட் குவாலிஃபிகேஷன் அண்ட் பிரிண்ட் ஐடி கார்டு, ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இதில் பிரிண்ட் ஐடி கார்டை கொடுத்து நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதுல நீங்க கொடுத்த ரெனியூவல் வந்து அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஜூன் 2026 அப்படின்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இங்க இருக்கிற பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்து இங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கொடுத்து நான் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்களே வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்க ரெனியூவல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டை நம்மளே வீட்டில இருந்து எப்படி ரினியூ பண்றது அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒர்க்குக்கு போகும்போது நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க.
ஸோ நீங்கள் அப் டு டேட் வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. உங்களுடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணுறதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற பயனுள்ள தகவல் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரியான தகவலை இதில் பதிவிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.